நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 426 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் கேப் அப் ஓப்பனிங் மாதிரி காமிக்குதுங்க. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைமில் 550 இந்த ரேஞ்சில் தாங்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கு, ஒரு 50 பாயிண்ட் கிட்ட வந்துருங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 433ங்க. போஸ்ட் மார்க்கெட் வேல்யூ தான் 426. மேபிங்க ஒரு 500 பக்கத்தில் வச்சு ஓப்பனிங் வரலாங்க. ஸோ 500 இந்த ரேஞ்சு பக்கத்தில் ஓப்பனிங் வரலாம்னு நினைக்கிறேன். 450 to 500 இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வரலாம். ஓப்பனிங் வந்தாங்க மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 400 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 600ங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே ஓஏ நிறைய இருப்பானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஆனால் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது தாங்க, நம்ம ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் சொன்னோம்லங்க 740. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. ஸோ மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் கீழேருந்து திரும்பிச்சுன்னா நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேலே வந்துட்டுங்க இந்த 700 பக்கம் வந்துட்டு செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா ஸோ டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு இடையில நீங்கள் மாற்றி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸலண்டான ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தாங்க இருக்குது, 53,500ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரப்போ வந்துச்சுலங்க, இதோட லோ தான். இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அதே ரேஞ்சில் தாங்க நிற்கிது. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப தாங்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி திரும்பிச்சுனாங்க ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 55 இருக்குது பாருங்கள், இந்த 55,000. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் அப் சைடில் திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ டவுன் சைடில் திரும்பிச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப் சைடில் திரும்பிச்சுன்னா பையிங் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேலே தாங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த 55க்கு முன்னாடியே செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா கூட அந்த 55 பக்கம் வர்றப்போ நீங்கள் வெளியே வந்துடுங்க. எக்ஸாக்டாக 55 வேணாங்க, 55 பக்கம் வர்றப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா நீங்கள் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேணாங்க. திரும்ப இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா அப் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் தாங்க இருக்குது. ஸோ மிட் கேஃபில் பார்க்கலாங்க. இன்றைக்கி மேபி ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரும்னு நினைக்கிறேன். பெரிய அளவுக்கு கேப் அப்போ கேப் டவுனோ வர வாய்ப்புகள் இல்லை. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து அப் சைடில் திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க, மிட் கேஃபில் மாட்டிப்பீங்க. ஏன்னா மிட் கேஃப் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குங்க. ப்ரீவியஸாக ஒரு லோவும் இது தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப்பாக கூட டபுள் பாட்டமாக கூட ஆக்ட் ஆகலாங்க. ஸோ பார்க்கலாங்க இன்றைக்கி மிட் கேஃப் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பையிங் வரதான் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி. ஸோ மிட் கேஃபில் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு மாதிரி நம்ம என்ட்ரி புதுசாக எதுக்குன்னு நினச்சா எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு என்ட்ரி வேறு இருக்குது, அது அப்படியே ஹோல்டு பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பெரி தாங்க. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுனாவோ இல்லை இன்னும் லைட்டாக கொஞ்சம் கீழே வந்துட்டுங்க, இன்னொரு 100 பாயிண்ட் கிட்டே கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுனாவோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமாக ஆக்ட் ஆகுங்க. மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் வரும். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஓஏஐ பார்த்துடலாம். ஓஏஐ பொறுத்த வரைக்கும் 500லேயே வந்து கால் ரைட்டர்ஸ் இருக்கானுங்க. இன்றைக்கி 500 பக்கத்தில் ஓப்பன் ஆனாங்க. இமீடியட்டாக வந்துன்னா 400ல் கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் வந்துன்னா ஹெவியாக வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 400 பற்றி நல்ல ஒரு சப்போர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறங்க 500 பிரேக் ஆகிற டைமில் 500 பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் வர பார்ப்பானுங்க. மேபி இந்த 600 வேணால் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாங்க. இந்த 500 கால் ரைட்டர்ஸ் அடி வாங்குவோன்னு நினைக்கிறேன். இந்த 600ல் வேணால் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். மேபி அதுவும் எக்ஸ்பிரி டேயில் பார்த்தா தாங்க தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இன்ட்ராடே சின்னதாக ரெசிஸ்டன்ஸுங்க 600ங்க. மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 740ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. ஓகேங்க. பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறான், நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுறான்னு பார்த்துட்டுங்க. அது மாதிரி புதுசாக என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிங்க எடுத்துக்கலாம். ப்ரீவியஸாக இருக்கிற என்ட்ரி எல்லாமே ஹோல்டு பண்ணிக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 அதுக்கப்புறம் 400 அதுக்கப்புறம் இந்த 25,000 டீப் இந்த மணி எல்லாமே கையில் தான் நம்ம வச்சு ரைட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாங்க இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு மாதிரி நம்ம ஏதாச்சும் என்ட்ரி இருக்குன்னா எடுத்துக்கலாம், ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்க. நான் லைவ் வரேன், லைவில் என்னென்னு பார்க்கலாங்க. தேங்க்யூ.